Hi friends, today's special Radish Omelette. அதாவது நம்ம முள்ளங்கி ஆம்லெட். ஸோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 முட்டை எடுத்துக்கங்க. ஸோ பெப்பர், உப்பு தேவையான அளவு நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ முட்டை வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். முதலாவது மிக்ஸ் ஆன பிற்பாடு நம்ம ஸ்ப்ரிங் அனியன் ஆட் பண்ணிக்கலாம். முள்ளங்கி நல்லா நான் சுரண்டிட்டேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். முட்டையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ நல்லா கலந்து விடுங்க. முள்ளங்கி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ கால்சியம், மினரல், பொட்டாசியம்லாம் இருக்கிறதுல. அதுவும் இல்லாமல் லோ ஹை ப்ளட் ப்ரெஷரும் ரெடியூஸ் பண்ண நம்மளோட இருதய சீக்கு எது இருந்துச்சுனாக்கா அது ரிஸ்க்கை வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ண ரொம்ப இதை ஹெல்ப் பண்ணும். பெரியவங்க சின்னவங்க எல்லோரும் நல்லா சாப்பிட்லாம். அதுவும் இல்லாமல் நம்ம ப்ளட்டும் நல்லா ஃப்ளோவாக வச்சுக்கும். ஸோ இத்தனை நன்மை இருக்குது. ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோமா உங்களுக்கு வந்து திகட்டாது, நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். முட்டையோட வாசனை மட்டும் தான் இருக்கும். நீங்கள் ஆம்லெட் செஞ்சு எப்படி சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன செஞ்சுட்டேன், ஒரு சட்டி எடுத்துக்கிட்டேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ஏக்கை வந்து இதில் போட்டுட்டேன், சட்டியில் போட்டு. நீங்கள் சின்ன சட்டியில் போட்டால் கூட ரொம்ப ஈஸியாக திருப்பி போட்டுக்கலாம். நான் பெரிய சட்டியாக போட்டுருக்கனால கட் பண்ணி தான் என்னால் திருப்ப முடியும். ஸோ இப்போ நம்ம நல்லா அப்படியே ஸ்ப்ரேட் பண்ணி விட்டுக்குவோம். அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். கீரை நல்லா வந்த பிற்பாடு நம்ம இதை வந்து கட் பண்ணிக்குவோம். எதுக்கு நான் கட் பண்ணுறேன்னாக்கா அந்த திருப்பி போட எனக்கு ஈஸியாக இருக்கனால நான் கட் பண்ணுறேன். அதே நீங்கள் சின்ன பேன் போட்டிருந்தீங்கனாக்கா அதில் வந்து நீங்கள் பாதி ஊற்றிட்டு நல்லா திருப்பி போட்டு திருப்பி அது பக்கம் வந்து வேக வைக்கலாம். ஸோ கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது பெரிய பேனாக இருக்கிறனால தான் வந்து நான் கட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து 4 பக்கமும் நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ண பிற்பாடு அதை நான் திருப்பி போட போகிறேன். திருப்பி போட்டு இந்த மேலே பகுதியை நம்ம வேக விடுவோம். கொஞ்சம் நேரம் ஒரு 2 செகண்ட் அந்த மாதிரி வேக விடுவோம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதை உடையாமல் பார்த்து திருப்பி போடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 செகண்ட் நீங்கள் வேக விட்டிங்கனாக்கா அது கொஞ்சம் நேரத்தில் நல்லா குக் ஆகிரும். அவ்வளோதான், நம்மளுடைய முள்ளங்கி ஆம்லெட் இஸ் ரெடி. இதை வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக ஏதாவது கிரேவி கறி வச்சுருந்தாக்கா அதோடு சேர்த்து இதை வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். சரிங்களா? வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. லவ் யூ ஆல். பாய்.